இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஎம்எஸ், அதாவது போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம். இது ஏன் நம்ம சிண்ட்ரோம் சொல்லி சொல்கிறோம்னா, இதில் பல்வேறு விதமான அறிகுறிகள் உங்களை ஒரு சேர வந்து உங்கள் உடம்பை தாக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியட்ஸ் நிற்கிற சமயத்தில், மெனோபாஸ் சமயத்தில் உடம்பு வந்து ஒரு ஒரு 20 வருஷமா 20-25 வருஷமா உங்கள் பாடி வந்து ரெகுலரான ஒரு சைக்கிள் இருந்துட்டு இருக்கும். அந்த சைக்கிள் வந்து மாறும்போது அதுக்கு அந்த மாற்றத்தை வந்து அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும் வச்சுங்களேன். அப்போ நம்ம இந்த அறிகுறிகள் நம்ம உடம்பு ஃபீல் பண்ணுவோம். அதை என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஹார்ட் ஃபிளாஷஸ் சொல்லக்கூடிய உடம்பு திடீர்னு ஹீட் ஆகிறது, இல்லைன்னா உடம்பு திடீர்னு சில் ஆகிறது, அதிகமாக வேர்க்கிறது, அதுவும் நைட்லேயும் திடீர்னு வேர்க்கும். அப்போ என்ன திடீர்னு என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, நைட் ரொம்ப வேர்து அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது பிஎம்எஸ்ல கூட ஒரு முக்கியமான சிம்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான மூட் ஸ்விங்ஸ், திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சந்தோஷப்படுவாங்க, எதுக்குன்னே இல்லாமல் அழுகுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு அறிகுறின்னு வச்சுங்களேன். இது வந்து நைட்டில் ரொம்ப நேரம் தூக்கம் வரல. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக மட்டும் தூக்கம் வரவே மாட்டேங்குது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் தூக்கம் வரமாங்க. அவங்க ஏஜ் கேட்கும்போது அவங்க அந்த மெனோபாசல் ஏஜ் நெருங்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நான் 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, 51 வயசுக்கு ஒரு வெயிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குன்னு வருவாங்க. காரணம் என்ன பார்த்தா, இந்த மெனோபாஸ் ஏஜை நெருங்கி இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன கேட்டால், அவங்க போன்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரு சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மெனோபாஸ் அட்டன் பண்ணுற சமயத்துலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பெண்கள் அவங்களோட 10% போன் ஸ்ட்ரென்த்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்லிச்சுங்களே. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எலும்பு சத்துக்கான, கால்சியம் சத்துக்கான உணவுகளை எப்பவுமே கரெக்டாக எடுத்துட்டு வரணும். ஸோ இதுதான் பிஎம்எஸ் சொல்லக்கூடிய சிண்ட்ரோம். பிஎம்எஸ்ல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் பேருக்கு திடீர்னு வெயிட் அதிகமாக கெயின் ஆகும். தைராய்டெலாம் இருக்காது. ஆனால் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது அவங்க பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகளாக இருக்கும்போது நம்ம இதை வந்து நீங்கள் தனிநபராக இதை ஹேண்டில் பண்ண முடியாட்டி உங்கள் கணவரோட ஒத்துழைப்போட தான் இதை ஹேண்டில் பண்ணி இதை வந்து சமாளித்து கொண்டு வரணும். ஸோ குடும்ப உறுப்பினரோட ஒத்துழைப்பும் இந்த பாதிப்புகளிலிருந்து பெண்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஸோ எல்லா குடும்ப உறுப்பினரும் அவங்க குடும்பத்துக்கு தலைவி மேலே ரொம்ப அக்கறையாக இருந்து இதுக்கு ரொம்ப உதவி செஞ்சு வெளியில் கொண்டு வர சப்போர்ட் பண்ணுங்கள். For more informative videos, follow our page. Thank you.